உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். பரமண்டல ரகசியம் சொல்லுவாங்க. அதுல இருந்து என்ன பெரிய பரமண்டல ரகசியம் அடிப்பாங்க. அது ரகசியம் யாருக்கு தெரியாது. அந்த பரமண்டல ரகசியம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கேருந்து யாராவது பூமிக்கு வந்து இறங்கி பிறந்தாங்கன்னா அந்த பரமண்டலத்தில் மறந்துடுவாங்க. அங்கே எப்படி இருந்தோன்னு தெரியாது அவங்களுக்கு. அங்கேருந்து மற்ற இடங்கள்ல இருந்து பூமிக்கு ஜனங்க அனுப்புறாரு. சில நல்லவங்க பரமண்டலத்தில் இருப்பாங்க. சில பேர் காக்கியா குருவியாவோ பூனையாவோ பிறக்கிறத சொல்லுவாங்க. அது அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. அந்த பரமண்டல ரகசியத்தை பற்றி அங்கே பரமண்டலத்தில் வாசமாக இருக்கக்கூடிய கடவுள், என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறியதை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள நான் கூறுகிறேன், கேளுங்கள். பரமண்டலம் அது தோன்றிய காலத்திலேயே உருவானவர் கடவுள். கடவுள் யார் தோற்றுவிக்கல, அவர் தான் உருவானவர். அதெல்லாம் ரகசியத்தில் அவர் கடவுள் சேர்ந்த சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். கடவுள் உருவானார். அவர் முதலாக படைத்தது மனிதனாக படைத்தது, அங்கு பரமண்டல வாசியாக படைத்தது. பூமியெல்லாம் உருவாகலை. பரமண்டல வாசியாக படைத்தது இயேசு கிறிஸ்து. ரெண்டாவதாக இப்போ உலகத்தின் அதிபதியாக சாத்தானே படைத்தார். அவர் பேர் என்னன்னு தெரியாது, அவர் படைத்தார். மூன்றாவதாக இந்த மாமனிதனை படைத்தார். இது கடைசின வார்த்தை, என்னோட வார்த்தையால கடைசின வார்த்தை. மாமனிதனை படைத்தார். பன்னெண்டாவது 3 இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே என்ன செய்றாங்கன்னா, வானம் பூமி சமுத்திரம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இல்லை எல்லா கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு எல்லாத்தையும் பராமரிக்கிறாங்க, எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உலகத்தின் அதிபதி என்ன கேட்கிறாரு, என்ன பூமியை கொடுத்துருங்க ஆட்சி எப்படின்னு கேட்கிறாரு. சரி பூமி போன அனுப்பிடுறாங்க. அவர் அடங்காத வீட்டுக்கு அடங்காத 3 பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்து, உலகத்தின் அதிபதி சாத்தான், சைத்தான், யமன், இந்த மனிதன். நான் இப்ப பூமியில மனுஷனா இருக்கேன். ஆனா அப்பா அங்க இருந்துதான் கடவுள் சொன்ன வார்த்தை, என்ன சொன்ன வார்த்தை. 3 இருக்காங்க. ரெண்டாவது பிள்ளை நான் உங்க ஊர இருக்க மாட்டேன், நான் உங்க வீட்டு போறேன், எனக்கு வந்து பரமண்டலம் இருக்க பிடிக்கல, நான் பூமியை தனியா பிரிச்சு கொடுத்துருவேன், சொத்தை பிரிச்சு கொடுத்துன்னு கேட்கிறாரு. அப்ப கடவுள் பூமிக்கு அனுப்புறாரு. பூமியில வந்த நாள் இருந்து சண்டை சச்சரவு கொலை கற்பழிப்பு எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது, அக்கிரமணியா நடந்து கொண்டு இருக்கிறது. பரமண்டலத்தில் இயேசு கிறிஸ்துவும் இந்த மனிதனும் கடவுள் கட்டுப்பாட்டில் இல்ல தூதரும் சேனைகள் மூலமாக பரமத்தில் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பூமிக்கு அனுப்புறாரு. சில பணிகளை செய்ய சொல்லி முடிச்ச உடனே துருமரணம் கொடுத்து மேல எடுத்துக்கிட்டாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் 15/8/1966 இந்த மனிதனை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு பணியை செய்ய. என்ன பண்ணினா, பூமிக்கு வந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், சைத்தான், யமன் வந்து பயங்கரமான உலக போர், 2ஆம் உலக போர், நிறைய சண்டை சச்சரவு கொலை கற்பழிப்பு எல்லாம் மனம் ரயில் விபத்து நடத்திட்டு இருக்கிறாரு. அதை முடிவு கொண்டு வரணும். இந்த உலகத்தின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் 2வது பிள்ளை செய்யக்கூடிய தவற தடுப்பதற்காகத்தான் 3ஆவது பிள்ளையை அனுப்பியிருக்கிறார். கடவுள் அனுப்பியிருக்கிறார். கடவுள் நான் சொல்றது, திரும்ப சொல்றேன், கடவுள் நான் சொல்றது இஸ்லாமியர் வணங்குகிற இறைவா அல்லாஹ், அவர்தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வமே ஆண்டவர், அவர்தான் கடவுள். கிறிஸ்துவ கூப்பிடுற யெகோவாவின் நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே, அவர்தான் கடவுள். இயேசு மேல பார்த்து கூப்பிடுற பிதாவே அப்படிங்கிற அவர்தான் கடவுள். அவர்தான் கடவுள், உலகத்துக்கு ஒரு கடவுள். அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார். இப்போ உலகத்தின் அதிகாரத்தை முடிவு கொண்டதற்காக என்னை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். நான் யார்? 15/8/1966 பிறந்தவன். உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில், விருதுநகர் மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில், மம்சாரம் கிராமத்தில், முத்துக்கருப்பனாரா தெருவில் வாழ்ந்த இலட்சிய அமைச்சர் தங்கசேமான் மகனாக 2ஆம் பிறந்தவன் நான். நான் இங்க மனிதா இருக்கிறனால என்னைத்தான் கடவுள் பூமியிலிருந்து என்னை அனுப்பியிருக்கிறாரு. இந்த உலகத்தின் அதிகாரத்தை முடிவு கொண்டு அனுப்பியிருக்கிறாரு. 12 ஆண்டுகள் சிறைவாசம் கொடுத்தார். சிறைக்கு கொடுத்த சிறை அனுப்பினாரு. அங்க பரிசுத்தப்படுத்தி என் மனைவி ஆவியை எடுத்து துறவியாக பரிசை அனுப்பியிருக்கிறாரு. இதுதான் இவைகளெல்லாம் வந்து தனி போடுற பரமண்டல ரகசியத்தை பற்றி இயேசு கிறிஸ்து, பரமண்டலம், உலகத்தின் அதிபதி, இந்த மாமனிதனை பற்றி, இந்த அழிவுல ஆட்சியாளனை பற்றி ஒரு தனி எபிசோட் போட்டிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த உலகத்தின் அதிபதி தான் இப்போது வந்து 3ஆவது பிரார்த்தனை தெரியாது. கடவுள் என்ன பேசுறான்னு சொல்றேன். 1ஆம் முறை பிறந்தது யாருக்கும் தெரியாது, 2ஆவது பிறந்தது யாருக்கும் தெரியாது, ஏன் நடந்ததுன்னு தெரியாது. சரிங்களா? ஆனால் எப்பொழுது கடவுள் என்ன பேசிக்கொண்டிருக்கார், 3ஆவது பற்றி என்ன பேசிக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன பேச வார்த்தை, என் தேவனாய் கர்த்த கடவுள் 2019 என்னை இறைப்பனை இழைத்து தமதாக நான் அபிஷேகப்படுத்தி என்ன திருக்கதர்சனம் கூறியிருக்கிறார். அந்த திருக்கதர்சனம் தான் நான் கூறிக்கொண்டு வருகிறேன். 3ஆவது பற்றி பல விஷயம் போட்டேன், எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. தற்போது உலகத்தின் அதிபதியானவன், இந்துக்கள் கூறுகிற யமன், கிறிஸ்துவ கூறுகிற சாத்தான், இஸ்லாமியர் கூறுகிற சைத்தான் 3ஆம் உலக போற ஆரம்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று என் தேவனாய கர்த்த கடவுள் என திருக்கதர்சனம் கூறி வருகிறார். அவை அனைத்தையும் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 3/8/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய திருக்க தரிசனத்தை
இப்போ நீங்கள் கேளுங்கள். மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். விரைவில் 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 உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்டம் நிறைவேறும் 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 நிறைவேறும். மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும் விரைவில் விரைவில் விரைவில். அதாவது நான் தெரிஞ்சுக்கோங்க, இந்த அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் 28/2/2026 ஆரம்பிச்சது. சரிங்களா? இது சொன்னது கடவுள் சொன்னது 3/8/2025. சரிங்களா? மூன்றாவது போர் ஆரம்பமாக ஆரம்பமான்னு சொல்றாரு. உலகத்தின் அதிபதியானவன் சித்தம் திட்டம். உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் சைத்தான் எவனுடைய சித்தம்னா எண்ணம் திட்டம் திட்டம் போடுறாரு. ஆரம்பிக்கன்னு திட்டம் போட்டு இருக்கிறாரு. கடவுள் தெரியும் சொல்றாரு. அப்பா மகனுடைய சேட்டை அப்பாவுக்கு தெரியும் சொல்றாரு. உலகத்தின் அதிபதியானவன் சித்தம் திட்டம் நிறைவேறும் 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 விரைவில் விரைவில் விரைவில். மூன்றாம் உலக ஆரம்பிக்கிறது மனசை எண்ணிக்கிட்டு திட்டமிட்டு இருக்கிறார் உலகத்தின் அதிபதி. இது அப்பா கடவுள் பார்த்துட்டாரு. என்ன சொல்றாரு? நிறைவேறும் விரைவில் விரைவில் விரைவில். பொறுத்திருந்து பார்ப்போம். 20/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சுக்கிட்டிமி கத்துமி கத்து குத்து சுக்கிட்டிமி உலக ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். மூன்றாம் உலக போரினால் உலகத்தின் அதிபதியானவன் ஆயத்தமாயிருக்கிறார். மூன்றாம் உலக போரை ஆரம்பிக்க ஆயத்தமாயிருக்கிறார். கெட்டவன் சொல்றாரு, உலக ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் மூன்றாம் உலக போரினார். மூன்றாம் உலக போடும்போது உலக ஜனங்கள் அந்நேரம் வேதனைப்படுவாங்க. யார் எங்க சண்டை அடிக்கிறார், யார் அடிக்கிறாங்க, யாருக்கு யார் யார் ஃப்ரெண்டு, எந்த கூட்டம் யார் தோசை போட்டு, இந்த நாடு யார் சப்போர்ட்டுன்னு தெரியாது. உலக ஜனங்கள் அந்நேரம் வேதனைப்படுவார்கள். கடவுள் வார்த்தை அல்ல. உலகத்தின் அதிபதியான ஆயத்தமா இருக்கிறான். உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் சைத்தான் எவன் ஆயத்தமா இருக்க மூன்றாம் உலக ஆரம்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார், தயாராக கொண்டிருக்கிறார். எப்படி என்பதை பத்து பார்ப்போம். உலகத்தின் அதிபதியான ஆயத்தமா இருக்கிறான். மூன்றாம் உலக ஆரம்பிக்க ஆயத்தமா இருக்கிறான். மூன்றாம் உலக ஆரம்பிக்க உலகத்தின் அதிபதியாக சாத்தான் சைத்தான் எவன் ஆயத்தமா இருக்கிறார். கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பாருங்கள். 25/9/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Tome ka tome ekit ka ayran ka ugi tibo o மூன்றாம் உலக போர் விரைவில் 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 ஆயத்த பணிகளை செய்ய அவன் முந்திக் கொண்டிருக்கிறான். உலகத்தின் அதிபதியானவன் அவர்களோடு மூன்றாம் உலக போர் விரைவில் 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 உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். உலகத்தின் அதிபதினால் முடிவுக்கு வரும். உன்னால் 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 கலங்காதே, பயப்படாதே, பலம் கொண்டு திறமனாயிரு, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். மூன்றாம் உலக போர் விரைவில் விரைவில் குறிச்சு வரப்போகிறது. ஒன்பதாம் சொல்லிட்டாரு, ஆயத்த பணிகளை செய்ய அவனவன் முந்திக் கொண்டிருக்கிறான். அதாவது உலகத்தின் அதிபதியானவன் அவளோடு ஆயத்த பணிகள் செய்ய அவனவன் முந்தி கொண்டிருக்கிறாங்க. யார் ஓட ஆரம்பிக்கலான்னு முந்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தது. உக்ரைன் ரஷ்யா எப்போ ஆரம்பிச்சது? உக்ரைன் ரஷ்யா போர் 24/2/2000 ஆரம்பிச்சது. இது 4 ஆண்டுகள் மேலே நடந்து கொண்டு இருக்கிறது. நான் 3ஆவது போர் மாறலை. ஸோ அது 3ஆவது போர் ஆரம்பம் கிடையாது. சரிங்களா? நான் ரஷ்யா அதிபர் எனக்கு என்ன தொட்ட நான் உக்ரைன் மட்டும் அடிப்பேன், மற்ற நாடு அடிச்சு அவனும் அடிப்பாங்கிறாரு. நான் மற்ற யாரும் வரல, என்ன பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, போர்ல இறங்கலை. அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அமெரிக்கா தூண்டுதலின் பேரில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் 7/10/2021 ஆரம்பிச்சது ஹமாஸ் தீவிரவாதி தான் ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ 8/10 இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன மக்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. 3 வளப்படம் மாறலை. ஏன்னா அந்த ஹமாஸ் இதுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா இருக்கு. ஹமாஸ் சின்ன நாடு, பாலஸ்தீன நாடு, சப்போர்ட் யாரும் வரல, முஸ்லிம் நாடு யாரும் வரல, அது மாறல. ஆனால் இஸ்ரேலும் ஈரானும் மோதும்போது, அமெரிக்கா ஈரான் மோதும்போது, ஈரான் ஸ்ட்ராங்கான நாடு, அது சப்போர்ட்டுக்கு சீனா இருக்குது, ரஷ்யா இருக்குது. சரிங்க, சில நாடுகள் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் இப்போ யாரும் வெளியே வரல.
ஆனால் ஈரான் போட நிற்கும், அவங்க தயாராக இருக்காங்க. இப்போ அடிக்க நான் தயாராக இருக்கேன், எடுத்து அடிக்கிறாங்க. அதனால அந்த போட ஆரம்பிக்கிறத இஸ்ரேல் அதிபரும் அமெரிக்கர்களும் முந்திக்கிட்டு இருக்காங்க. நீ நான் எப்படி 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 பொறு அமெரிக்கா சொன்னாதான் இஸ்ரேலுக்கு அடிப்பாரு. இப்போ அடிக்க ஆரம்பிச்சாங்க. 28/2026 அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது எப்ப சொல்றாரு? 25/9 சொல்லிட்டாரு. 9 10 11 12 1 2 5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. சரிங்களா? அதான் சொல்றாரு, உலக ஆயத்த பணிகளை செய்ய 3ஆம் வகுப்பு விரைவில் சீக்கிரம் வரப்போகுது. அது கூட ஆயத்த பணிகளை முன்னேற்பாடு செய்ய அவரும் முந்தி கொண்டிருக்கிறான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் டொனால்ட் ட்ரம்பும் நெதன்யாவும் முந்திக்கிட்டு இருக்காங்க. உலகத்தின் அதிபர் அவர்கள்னா ஒரு மனுஷன் தவறு செய்யறாருன்னா, ஒரு பொண்ணை கற்பழிக்க போறான்னா சாத்தான் கூட இருக்கான்னு அர்த்தம். கடவுளாக இருந்தா அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த பொண்ணு போட்டு தனியா போட்டுவிடா, தனியா புகுந்து அப்படி இப்படின்னு அந்த மூளைக்குள்ள மனசுக்குள்ள புகுந்து நம்மளுக்கு மிருகம் மாத்துறது. ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும், பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா, சட்டி சுட்டதடா கைவிட்டதடா. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா பாதி மனசுல மிருகம், பாதி மனசு தெய்வம் இருக்கு. மிருகம் இருந்தா கற்பழிக்க போவான், கடவுள் தெய்வம் கூட்டியிருந்தா பாவம் தனியா போய் பாவம் துணை வரவன் கூட போய் விட்டுட்டு வந்துருவான். இதுதான் மனதுக்குள்ள ஒரு மிருகம் பூகுறதும் தெய்வம் பூகுறதும் அந்தந்த நேரத்தை பொறுத்து இருக்கு. இப்போ அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கூடயும் நெதன்யாஹூ கூடயும் இருக்கிறது சாத்தான் ஒரு ஆரம்பின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்பயே ஆயத்தமா இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்து சின்ன போர் நடந்துச்சு. திடீர்னு அமெரிக்கா அடிச்சது 3 அடிச்சாங்க, ஈரான் அடிச்சாங்க, நின்று போச்சு. அப்புறம் இஸ்ரேல் அடிச்சாங்க, நின்று போச்சு. அது என்னன்னு தெரியல. நான் தனியாக போட்டுக்கிறேன். அந்த போர்லாம் நடந்ததை அந்த இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்கா ஈரான் போர் தனியாக டிசிஷன் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கொடுங்க. அப்போ ஆரம்பிச்சாங்க, எப்போ ஆரம்பிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 28/2/2023 முழுமையாக ஆரம்பிச்சிட்டாங்க. 3ஆம் உலகப் போர் விரைவில் உண்டாகும். உலகத்தின் அதிபதினா நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிச்சா நினைக்காதீங்க. உள்ள கூட இருக்கிற உலகத்தின் அதிபதி சாத்தான் சைத்தான் அவன் தான் கூட ஆரம்பிக்கிறாரு. இஸ்ரேல் அவரும் கூட இருக்கிறாரு. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. நான் உடனே அமெரிக்கா கடவுள் நினைக்காதீங்க. கடவுள் வார்த்தையை நான் சொல்றேன். கடவுள் வார்த்தையை சொல்றேன். அந்த உலகத்தை அமைதியா இருக்க விட மாட்டாரு சாத்தான். ஏதாவது சண்டை முட்டு ஒன்று கோல் முட்டுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆரம்பிச்சாரு. முடிவுக்கு ஒரு முன்னாள் சொன்ன பார்த்தீங்களா? கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. என்ன எது பூமி கிளம்பியிருக்காரு? உலகத்தின் அதிபர் அதிகாரத்தை முடிவு கொண்டு வரணும். 3ஆம் உலக போரோடு உலகத்தின் அதிபர் அதிகாரம் முடிவு கிடைக்கிறது. அதுக்கு அடுத்த முடிவு வரும். உன்னால் கலங்காதே, பயப்படாதே, பலம் கொண்டு திரும்பினாயிரு. நான் உன்னோடு கடவுள் கூட இருக்கிறாரு. எதுக்கு பயப்படாது? நான் இருக்கேன்னு சொல்றாரு. கடவுள் ஆறுதலா சொல்றாரு. கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். 17/12/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் கேட்கலாம். ஓகே, 3ஆம் உலகப் போர் ஆரம்பம். உலகத்தின் அதிபதினா முடிவு என்ன உண்மலமாக 3ஆம் உலகப் போர் ஆரம்பம். உலகத்தின் அதிபதினால் அதுக்கு சொல்ல வந்ததை பல விஷயம் போட்டுருங்க பாருங்க. 3ஆம் ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தின் சாத்தான் தான் ஆரம்பிக்க போறாரு. முடிவு கடவுளா உண்மலமாக. அதான் சொல்றேன்ல, நான் முடிக்க முடியாது. கடவுள் என் கூட இருந்து முடிப்பாரு. ஆரம்பிக்கும் போது மகன் உலகத்திலிருந்து சாத்தான், முடிக்க போது கடவுள் தான். ஆனா என் மூலமாக அவர் கடவுள் காரியம் செய்ய மாட்டாரா? பாத்தீங்களா? அது உலகத்திலிருந்து அபாயம் செய்யறாரு, மனசுல புகுந்து செய்ய சொல்றாரு. இப்ப என் மனசுல புகுந்து என்ன உலகத்துக்கெல்லாம் பெரிய ஆளை காட்டி, அதாவது இம்மாற்றூர்கள் அழிவில்லாத ஆட்சியாளர் என்பதை உலகத்திலிருந்து தெரிய வைத்து முறை நிப்பாட்டுவாரு. இது எப்படி பொருத்தமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு தெற்கு தரிசி நாஸ்டாமஸ் என்ற தெற்கு தரிசி 1853 தெற்கு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறார். கடலின் பெயரை கொண்ட நாடு, கடலில் பெயர் நாடு இந்தியா. தென்னிந்திய தீபகற்பத்தில் மாமனிதன் தோன்றுவான். அவன் தோன்ற காலத்தில் அவன் நாடு பின்னாடி நிற்கும். அப்போ ஆசியாக்கான பின்னாடி நிற்கும், உலகமே பின்னாடி நிற்கும். அந்த காலத்தில் 3ஆவது போர் நடக்கும். 3ஆவது போரை இந்த மாமனிதன் முடிவு கொண்டு வருவார். கொண்டு வந்து அது 3ஆவது முடியும் போது பாதி உலகத்தில் பாதி ஜனங்கள் இறந்து விடுவார்கள். எங்கேயோ ஜனங்கள் இந்த மாமனிதன் கட்டுப்பாட்டில், இம்மாற்றூர்கள் அழிவுள்ள ஆட்சியாளர் கட்டுப்பாட்டில் நிம்மதியாக வாழ்வாங்க
அப்படின்னு நாசமஸ் கூறியிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு ஒப்பிட்டு பாருங்க, கடவுள் சொன்னதுக்கு ஒப்பிட்டு பாருங்க. பொருந்தா புரிந்து கொள்ளுங்கள். நடக்குமா நடக்காத என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கடவுள் சொன்ன வார்த்தை நம்புகிறேன், நிச்சயம் நடக்கும். விரைவில் 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 3ஆம் உலகப் ஆரம்பமாக உலகத்தின் அதிபதினா முடிவு கடவுளால் இந்த மாமனிதன் மூலமாக இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் மூலமாக விரைவில் 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 சீக்கிரமா சொன்ன 12ஆம் மாதம் 2ஆம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? 27/12/2025 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த சின்னத்தை இப்போ நீங்கள் கேளுங்க. तुम्हें कर्मा को तुम्हें कर्मा को तुम्हें दिबो दिबो மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க உலகத்தின் அதிபதியானவன் ஆயத்தமாக இருக்கிறான். விரைவில் 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 3ஆம் உலக போர் ஆரம்பமாகும். அவனால் முடிவுக்கு வரும். உன்னால் 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 உன்னோடு நான் குறைவிருக்கிறேன், உன்னோடு நான் குறைவிருக்கிறேன், உன்னோடு நான் குறைவிருக்கிறேன். 3ஆம் உலக போர் ஆரம்பிக்க உலகத்தின் அதிபதியானவன் ஆயத்தமாக இருக்கிறான். நீ சொன்னது 27/12 28/8/2026 இஸ்ரேல் ஈரான் போர் அமெரிக்கா ஆரம்பிச்சிச்சு. இது 3ஆவது போரின் ஆரம்பம். 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்க உலகத்தின் அதிபதியானவன் ஆயத்தமாக இருக்கிறான். விரைவில் 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 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும். அவனால் உலகத்தின் அதிபதிதான் விரைவில் கூடி சீக்கிரம் 3ஆம் உலகப் போர் உலகத்தின் அதிபதிதான் ஆரம்பமாகும். ஆனால் அவர் ஆரம்பிக்கிறான்னா ஒரு அதிபரோட மனதில் புகுந்து ஆரம்பிப்பார். இப்போ புகுந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நெதன்யாகு கூட புகுந்திருக்கிறாரு. முடிவுக்கு வரும். உன்னால் 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 முடிவுக்கு வரும். இந்த மாமனிதன் வார்த்தையை பொறுத்திருந்து பார்க்கலாம். உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன், உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன். என் கூட கடவுள் கூடவே இருக்கிறார். நான் தனியாக அதை செய்ய முடியாது. கடவுள் நான் பவரை கொடுத்திருக்கிறார். கடவுள் சொன்ன வார்த்தையும் நாசம் சொன்ன தரிசனம் ஒப்பிட்டு பாருங்கள். அழிவில்லாத ஆட்சியாளர் இந்த மனிதன் தான், சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். பொறுத்திருந்து பாருங்கள். இந்த கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்லல, பொறுத்திருந்து பாருங்கள். 11/1/2026 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்க. துபிதேவி போதம் தர்ற ரங்கானா கேட்கா இருந்து காக்மாக ஆக மக மூன்றாம் உலக போர் ஆயத்தம். உலகத்தின் அதிபதியானவன் 3ஆம் உலக போர் ஆரம்பிக்க ஆயத்தமாயிருக்கிறான். உனக்கு விரோதமாகவே அவன், அவனுக்கு விரோதமாகவே நீ. உன்னோடு நான். உலகத்தின் அதிகாரம் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு உனக்கு கொடுக்கப்படும். என்னால் 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 3ஆம் உலக போர் முடிவு. அவனது அதிகாரத்தின் முடிவு, அவனது அதிகாரத்தின் ஆரம்பம். விசுவாசித்து ஜெபித்து கலங்காதே, பயப்படாதே, பலங்கொண்டு திலமனது 3ஆம் உலக போர் ஆயத்தம். 3ஆம் போர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தின் அதிபதியானவன் 3ஆம் உலக போர் ஆயத்தமாக இருக்கான். உலகத்தின் அதிபதியாக சாத்தான் சைத்தான் யமன் 3ஆம் உலக போர் ஆரம்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். உனக்கு விரோதமாக அவன் சொல்ல மாட்டேன், நான் நல்ல செய்ய வரேன், அவர் கெட்ட செய்ய நினைக்கிறார். என்ன எதிரி என்ன பாரு. எனக்கு விரோதமாக உலகத்தின் அதிபதி சாத்தான், அவனுக்கு விரோதமாக நீ. அந்த உலகத்தில் சாத்தான் விரோதமாக நான் அவர் அதிகாரத்தை முடிவு கொண்டு வரணும், 3ஆம் முடிவு கொண்டு வரணும். அதற்காகத்தான் கடவுளின் புண்மைக்கு அனுப்பியிருக்கிறார். கடவுளின் வார்த்தை நான் மேட்டுமே சொல்லலை, கடவுளின் வார்த்தை சொன்னேன்னு சொல்லிக்கிறேன். பொறுத்து பாருங்கள். உன்னோடு நான், என்னோடு கடவுள் இருக்கிறார். ஏசு சொல்லுவார், ஏசு கிறிஸ்து பைபிளை பார்த்தீங்கன்னா, நான் தனித்திரை, என்னோடு பிதா கூட இருக்கிறார். என் வார்த்தை இல்லை, பிதாவின் வார்த்தை. சரிங்களா? இப்போ நாம் பேசுறது செயல்படுறது எல்லாம் இந்த திருக்கதரிசனம் போகிற கடவுள் வார்த்தை தான், என் வார்த்தை கிடையாது. சரிங்களா? நான் என்னுடைய சரீரம், என்னுடைய நாக்கு, இதுக்குள்ளே இருந்து கடவுள் ஆகிற புகுந்து பேசுகிற வார்த்தை தான். அதான் சொல்ல உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன்னா, உன்னோடு நான் எங்களோட கூடவே இருக்கிறார். உலகத்தின் அதிகாரம் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு உனக்கு கொடுக்கப்படும். என்னால் இதான் கடவுள் வார்த்தை. அந்த அதிகாரம் கடவுள் தான் இருக்கு. உலகத்தின் அதிபதி சாத்தான் சேத்தான் யமன். அவர்கிட்ட உலகத்தின் அதிகாரத்தை பறித்து எனக்கு கொடுக்க போவதாக கடவுள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். 3ஆம் உலக போர் முடிவு, அவனது அதிகாரத்தின் முடிவு. 3ஆம் போர் முடியும் போது உலகத்தின் அதிகாரம் முடிவு வரும். உனது அதிகாரத்தின் ஆரம்பம், இந்த மாமன் அதிகாரம் ஆரம்பம். இது சொன்னது யாரு? கடவுள் என்று சொல்லியிருக்க. இப்போ சொன்ன திருக்க தரிசனம். இதற்கு ஒப்பிட்டு பார்க்கணும்னா நாசம் சொன்ன திருக்க தரிசனம், நாசம் பிரெஞ்சு திருக்கசி, நாசம் சொன்ன திருக்கசி ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். 3ஆம் உலக போர் முடிவு, அவனது அதிகாரத்தின் முடிவு, உனது அதிகாரத்தின் ஆரம்பம். 3ஆம் முடியும் போது உலகத்தின் அதிகாரம் முடிவு வரும்.
இந்த மாமனிதன் இந்த இம்மாற்றோர்கள் அழிவுள்ள ஆட்சியாளன் அதிகாரம் ஆரம்பமாகும் பொறுத்து பாருங்கள். இந்த கடவுள் சொன்ன வார்த்தை நாசம் வார்த்தையும் ஒன்று போல இருக்கும். விசுவாசத்தை ஜெபித்தல் கடவுள் சொன்ன வார்த்தை நான் நம்ப சொல்றாரு. விசுவாசமே நம்பிக்காரு, ஜெபத்தோடு இருக்கு. கலங்காத பயப்படாத பலமுறை கலங்காத பயப்படாத பலமுறை திறமானது கடவுள் வார்த்தை. கடவுள் என்ன சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், நிச்சயமா நடக்கும். 15/1/2016 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உலகப்போர், 3ஆம் உலகப்போர் ஆரம்பமாகும். உலகப்போர், 3ஆம் உலகப்போர் ஆரம்பமாகும். ஒன்றமாக சொல்றாரு. பொறுத்து பாருங்கள். இந்த இஸ்ரேல் ஈரான் போர், இந்த அமெரிக்க ஈரான் போர் 3ஆம் உலகப்போராக மாறுமா அப்படின்னா மாறும் சொல்றாரு. இது முடிவு கூறாது. இது தொடர்ச்சி 3ஆவது மாறும் எப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஈரான் சப்போர்ட்டா சீனாவும் தயாரா இருக்கு, ரஷ்யாவும் தயாரா இருக்கு. எப்போ களத்தில் குதிக்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் குதிச்சுட்டாங்கன்னா உடனே இந்த பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு டீம் பாமாகும், அங்கே ஒரு டீம் பாமாகும். இந்த அமெரிக்கா எதிராக ஒரு நாடு கூட ஈரோப் நாடு ஒன்று சேர்றா. இப்போ 2 சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த 3ஆம் போர் ஆரம்பிக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். எனக்கும் தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தையை நான் சொன்னேன். கடவுள் என்ன சொன்ன தெற்கதசம் ஒன்று சொல்லிட்டு நான் பொறுத்து பார்ப்போம். சரிங்களா? அதாவது கடவுள் சொன்ன வார்த்தை எல்லாமே நிறைவேறி இருக்கிறது. நிறைய கொரோனா வருவதற்கு முன்பாகவே என்னிடம் கூறினார். கொரோனா வந்தது. தனியாக சொல்லி போடுங்க பாருங்க நீங்கள். சரிங்களா? அதே மாதிரி கொரோனா இந்தியாவில் அதிகமாக இருந்துச்சு. எப்பப்பா குறையுன்னு கேட்டேன். அது என்னோட தெற்கதசம் கூறினார். இதில் குறைஞ்சது போட்டிருக்கேன் நான். அப்புறம் அரசியல்வாதியை பற்றி நிறையா இப்போ பேசுகிறேன். அரசியலை பற்றி அனைத்தையும் பேசுகிறேன். எல்லாத்தையும் மாமனித மாற்ற ஒளிபரப்பு இருக்கிறேன். உக்ரைன் ரஷ்யா பரப்பட்டு மூலமாக ஒளிபரப்பு இருக்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன் பரப்பட்டு மூலமாக ஒளிபரப்பு கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தை கிடையாது. கடவுள் சொன்ன இடம் சொன்ன தரிசனத்தை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ளதான் மாமனித இன்மாற்ற ஒளிபரப்பு கொண்டிருக்கிறேன். எனவே தயவுசெய்து மாமனித இன்மாற்ற உலக நான் பார்த்து நல்லதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.